சண்டை போட்டுட்டு அவன் வீட்டை விட்டு வெளியே வந்து பிறந்த வீட்லயும் யாரும் இல்லாத ஒரு பரிதாபமான நிலையில நடு ரோட்ல வச்சு அவளை நான் பார்த்தேன். நமக்கு என்ன அப்படின்னு ஒதுங்கி இருக்கலாம். மனசு கேட்கல. என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணு தன்னந்தனியா, அது மட்டும் இல்ல, ஏதோ ஒரு வகையில என்னைக்கோ ஒரு நாள் என் வாழ்க்கையில சம்பந்தப்பட்டவன். பாவமா இருந்துச்சு. அதான் அங்க கொண்டு போய் தங்க வச்சேன். அது கொலை குத்தமா? ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக வாழ்க்கை முழுக்க நான் அவளை எதிரியா பார்க்கணுமா? ஒரு ஆபத்துனா கூட உதவி பண்ண கூடாதா? எனக்கு நீ கஷ்டம் கொடுத்தியே, அதனால உனக்கு இது தேவைதா, இந்த கஷ்டத்தை நீ அனுபவி அப்படின்னு சொல்லி அவனோட நிலைமையை பார்த்து கை கொட்டி சிரிக்கக்கூடிய சின்ன புத்தி எனக்கு இல்ல. நீ என்ன பண்ண முடியும்? என் செல்வம், அவ பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறான்னு எடுத்துக்கிட்டு நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாம்ல. என்ன நீ பேசுறீங்க? நீங்க எப்படி பேசலாமா? ஏன் நான் ஏன் அப்படி பேசக்கூடாது? இல்ல, நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ற மாதிரியே நீங்களும் மனசார நடக்கணும்னு நினைச்சிருந்தா இந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாம் உங்களை படுத்தின பாட்டுக்கு மொத்தத்தையும் உதறி தள்ளிட்டு என்னைக்கோ இந்த வீட்டை விட்டு நீங்க வெளியில போயிருக்கணும். போனீங்களா? அன்னைக்கு நிர்மலாவுக்கு பிரசவ வலி வந்து துடிச்ச போது எனக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்திருப்ப. இப்ப நீ அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருக்க வேண்டியதானே? துடிச்சு போனீங்க, ஓடி போய் வலுவுல உதவி பண்ணீங்க. ஏன்? அதான் நீ சில பேருக்குன்னு அடிப்படையில சில குணம் இருக்கு. அதுபடிதான் நாம நடக்க முடியும். சுட்டு போட்டாலும் வேற மாதிரி நடக்க முடியாது. நீங்க, நானு, நாமெல்லாம் இப்படித்தான் அப்படியே பழகிட்டோமே. மாத்திக்க முடியாது. செல்வம், நீங்க சொல்ற நியாயம் எனக்கு புரியுது செல்வம். ஆனா உங்க அண்ணன் புரிஞ்சுக்கு வர உங்க மேல எவ்வளவு கோவமா இருக்காரு. அண்ணனுக்கோ எனக்கு பழகி போனதா? சமாளிச்சிருவேன், சமாதானப்படுத்திடுவேன். அண்ணே, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுக்குறீங்களா? போயா, அங்க போய் மூட்டை இருக்கு போயா. அண்ணே, அண்ணே, நான் சொல்றது தயவு செஞ்சு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கண்ணே. கேட்டாச்சுடா, நிறைய கேட்டாச்சு.
நீ எனக்கு அப்புறம் பிறந்தவங்கிறதையும் மறந்துட்டு நீ சொன்னது எல்லாத்தையும் கேட்டு இனிமே எதுவும் பேச வேண்டாம்டா. நீயும் மத்தவங்க மாதிரி தான். நீங்க கற்பனை பண்ற அளவுக்கு பெரிய தப்பு எதுவும் நான் பண்ணலனே. போதும்டா, நிறைய பேசியாச்சு. இத பாரு, நீ எதை மனசுல வச்சுட்டு பேசுறியோ அந்த விஷயத்துல நீ ஒழுங்கா இருந்திருந்தா கூட நீ பண்ணது தப்பு, கேவலம்டா. உன்னை துச்சமா நினைச்சு தூக்கி போட்டு போனவன் நம்ம குடும்பத்தை தலைகுனிய வச்சவன். அவளோட போய் ஒரே ரூம்ல அசிங்கமா இல்ல? போலீஸ்ல மாட்டி அசிங்கப்பட்டு போய் இதுக்கு மேல என்னடா பெருமையும் புகழ வேண்டியிருக்கு நம்ம குடும்பத்துக்கு? போடா. அண்ணே, அருந்ததிக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சது மட்டும் தான் நான் பண்ண தப்பு. நடுத்தெருவுல பரிதாபமா நிற்கதியா வந்து நின்னா. என்னது நிர்கதையா? நின்னாளா? நிக்கட்டும்டா, நல்லா நிக்கட்டும். கட்டின புருஷனை நிர்கதையா விட்டுட்டு போன வாடாவ. அந்த பாவத்துக்கு கடவுளை பார்த்து கொடுத்த கூலிடாது. நீ அவன் நடுவுல போந்து உதவி செய்யறதுக்கு புண்ணாக்கு. ஏண்டா மனசுல என்ன நெஞ்செழுத்தமோ திமுறை இருந்தா நேத்து ராத்திரி அவ்வளவு சொல்லியோ எங்க கூட வராம அங்க போயிருப்பேன். என் மனசு எவ்வளவு நொந்து நூலாசி தெரியுமாடா? என்னப்போ எல்லாரையும் புரிஞ்சுக்க வச்ச மாதிரி பேசும். இப்ப என் மனசுல இருக்கிற கோவம் புரியல உனக்கு? தம்பி, வாங்க வாங்க. என்ன தம்பி பிரச்சனை இன்னும் முடியல போல இருக்கு? இல்ல, ஸ்டேஷன் பஞ்சாயத்து முடிஞ்ச பிற்பாடும் அண்ணன் தம்பி பஞ்சாயத்து முடியாம இருக்க என்ன காரணம்? தம்பி, சொல்றேன்னு தப்பா நினைக்காத. பார்த்தா படிச்சவ மாதிரி இருக்க, அண்ணன் சொல்றது புரியலையா உனக்கு? இல்ல, இந்த வயசுல கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பீங்க, அது இயற்கை தான். இப்ப ஏன் எங்களே எடுத்துங்களேன், 4 நாளைக்கு ஒரு கேஸ பிடிப்போம். அடல்ட்ரி அது இதுன்னு. அவன் பொண்டாட்டி இவன், இவன் பொண்டாட்டி அவன் மாத்தி மாத்தி எடுத்துட்டு போறானுங்க. எல்லாம் கலிகாலமா போச்சு தம்பி. சார் கொஞ்சம் இருங்க சார். இளரத்தம் தப்பு பண்ற வயசுதான். இருந்தா கூட அந்த பொண்ணு வேற ஒருத்தனோட வாழறா. நீ அதுக்குள்ள போறது தப்பு தம்பி. அதுவும் இல்லாம லாஜிக் எல்லாம் போய் அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கலாமா? உனக்கு என்ன குறைச்சல்? வேற இடம் இல்லையா? வேற பொண்ணு இல்லையா? உன்னை பார்த்தா பொம்பளை விஷயத்துல கொஞ்சம் படம் தின்னு கொட்டை போட்டவமா தான் இருக்கு. இல்லாட்டி இவ்வளவு பெரிய காரியத்தெல்லாம் தைரியமா செய்ய முடியுமா? என் சர்வீஸ்ல எத்தனை பேரை நான் பார்த்திருப்பேன். எந்த விஷயத்துக்காக வந்தீங்க? அது வந்து இதுக்காக தானே வந்தீங்க? பணத்தை வாங்கிட்டு கிளம்பிட்டே இருங்க. அனாவசியமான பேச்செல்லாம் தேவையில்லை. இல்ல, தம்பி கொஞ்சம் அட்வைஸ் பண்ணலான்னு வந்தேன். உங்க அட்வைஸ் தேவைப்படுற அளவுக்கு ஒன்றும் மோசமா போயிடலாம. கிளம்புங்க. செல்வம், ஒண்ணு கேக்குறேன், மறக்காம பதில் சொல்லு. உனக்கு இன்னும் மனசுல அந்த பொண்ணை பத்தி ஏதாவது நினைப்பு இருக்கா? எனக்கு தோணுதுடா, அத மனசுல வச்சுக்கிட்டு தான் நீ வேற கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறியா? பரவாயில்ல, சொல்லுடா. நீங்க ரொம்ப ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க கேட்டதுனால சொல்றேன். என் வாழ்க்கையில இன்னி வரைக்கும் நான் மனசார நினைச்சது ஒரே ஒருத்தியத்தான். லீலா. லீலா மட்டும்தான். எப்போ எனக்கும் லீலாவுக்கும் நடந்த கல்யாண பேச்சுவார்த்தை அளவுலயே முடிஞ்சு போச்சோ, அன்னைக்கே என் மனசுல இருந்த எல்லா கனவுகளும் நொறுங்கி போச்சு. ஒவ்வொரு ஆம்பளைக்கும் தனக்கு வரக்கூடிய பொண்டாட்டி இப்படித்தான் இருக்கணும்னு சில கற்பனைகள், கனவுகள் இருக்கும். அந்த அடிப்படை கற்பனைகள் கூட என் மனசுல இருந்து கருகி போச்சுன்னு சத்தியமா சொல்றேன். அருந்ததியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது முழுக்க முழுக்க நம்ம குடும்பத்துக்காகத்தானே தவிர என்னோட சொந்த ஆசாபாசங்களுக்காக இல்ல. அதனால நான் அருந்ததியை கல்யாணம் பண்ணிக்கும் போது என் மனசுல கனவுகளோ கற்பனைகளோ எதுவுமே இல்ல. அப்படி இருந்தும் கூட ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்கு நம்ம என்னைக்குமே துரோகம் பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரே நினைப்புல என்னையே நான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு என்னால முடிஞ்ச வரைக்கும் அருந்ததிக்கு ஒரு நல்ல புருஷனா இருக்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ண ஏன் தலைவிதி அதுவும் மோசமாவே போச்சு. செல்வா, நான் இப்ப சொல்றேன்,
அருந்ததி இல்ல. இந்த உலகத்துல எந்த பொண்ணை பார்த்தாலும் எந்த விதமான நினைப்பும் என் மனசுல சத்தியமா வரவே வராது. என் மனசு உடைஞ்சு போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு. ஏங்க, நீங்கெல்லாம் கூட சேர்ந்து மேல மேல அதை உடைக்கிறீங்க. வேண்டானே ப்ளீஸ். நான் செஞ்சது தப்பா இருக்கு. எல்லார் பார்வையிலும் தப்பா தெரியலாம். ஆனா நான் தப்பானவன் கிடையாது. அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் சொல்றேன், அதே பழைய செல்வம் தானே நானு. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். அது போதும் எனக்கு. செல்வம், உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குடா. அழாதம்மா, அழாத. அம்மா, இப்ப நான் அழுவுறது எனக்காக இல்லம்மா. என் தலையில நானே மண்ணை வாரி போட்டுக்கிட்டம்மா. எனக்காக நான் அழலம்மா. அவரை நினைச்சுதான் அம்மா அழுதுகிட்டு இருக்கேன். படிச்சிருக்கேனே தவிர என் புத்தி மழுகிதாம்மா போச்சு. ஒரே ஒரு நொடி செல்வத்தை பத்தியும் அவரோட குணத்தை பத்தியும் யோசிச்சு பார்த்திருந்தேன்னா என் வாழ்க்கையில அசிங்கத்தை தந்த அந்த கேவலமான முடிவை நான் நிச்சயமா எடுத்திருக்கவே மாட்டேம்மா. நான் பண்ண பைத்தியக்காரத்தனம் அந்த சமயத்துல செல்வத்தை பத்தி நினைக்காம அப்பாவை பத்தி நினைச்சேன். அப்பா மேல இருந்த கோவம் தான் அப்பா என் காதலுக்கு குறுக்க வந்துட்டாருங்கிற ஆத்திரம் தான் என் கண்ணை மறைச்சிருச்சு. அப்பா என்னை ஏமாத்திட்டாருன்னு நான் கோவப்பட்டனே தவிர அவர் எனக்காக தேடி பிடிச்ச மாப்பிள்ள எவ்வளவு தங்கமானவருங்கிறத நான் மறந்துட்டேம்மா. அதே மாதிரி செல்வாங்கிற மனுஷனை மறந்துட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. அதான் இப்ப படுகுழியில விழுந்துட்டேன். அப்பா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கப்பா. உங்களை நான் விரோதியா பார்த்துட்டேன்ப்பா. எனக்காக நீங்க பண்ண எல்லாத்தையுமே என் கோவம் மறைச்சிடுச்சுப்பா. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. எனக்கு வாழவே பிடிக்கலப்பா. வாழணுங்கிற ஆசையை விட்டு போச்சு. அப்படியெல்லாம் சொல்லுங்கப்பா. இப்ப நான் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான்ப்பா. செல்வம் சொன்னாருப்பா. அவரோட வார்த்தைக்காக தான்
நான் வாழணும்னு நினைக்கிறேன். அது ஒண்ணுதான்ப்பா இப்ப என்ன புடிச்சு நிறுத்திக்கிட்டு இருக்கு. இல்லாட்டி நான் வாழணும்னு ஆசைப்பட்டிருக்கவே மாட்டேன். செத்துதான்ப்பா போயிருப்பேன். வேண்டாம்மா, எப்படியோ நீ இருக்கிறதே போதும்மா. இந்த கல்யாண காட்சி உனக்கு நடந்தது எல்லாத்தையுமே மறந்துரு. எல்லா துக்கத்தையும் மறந்துரு. எனக்கு மகளா, உங்க அம்மாவுக்கு பொண்ணா, எங்க 2 பேருக்கும் ஆதரவா நீ இருக்கணும்மா. எங்களுக்கும் உன்னை விட்ட வேற யாருமா இருக்காங்க? அப்பா, என்ன நீங்க ஏத்துக்கிட்டது என்னோட அதிர்ஷ்டம் தான்ப்பா. இத்தனை வேதனைகளுக்கு அப்புறமும் 2 பேரும் என்ன ஏத்துக்கிட்டது நான் செஞ்ச புண்ணியம் தான்ப்பா. போதுமா, அழுதது போதும். போ, போய் குளிச்சிட்டு புது அருந்ததியாவா. இனிமே நீ அழவே கூடாது. போ. போம்மா, போ. லீலா, இங்க கொடு. எங்க ஊத்தணும்? இதுல ஊத்துங்க. லீலா, ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? சாதாரணமா இந்த மாதிரி நேரத்துல இந்த வேலை செய்யறது கஷ்டமா தான் இருக்கும். உன்னை பார்க்கும்போது எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. வேணா ஒண்ணு பண்ணுவோமா? உனக்கு டெலிவரி ஆகி சாதாரண நிலைமை வர வரைக்கும் ஒரு வேலைக்காரி வச்சுக்கலாமே. நான் என்ன பாத்திர பண்ணத்துக்கு பேசிட்டு இருக்கேன்? உங்ககிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன். நீ இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லையா? ஏன் புதுசா எதுவும் வார்த்தை கிடைக்கலையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. எதுவும் பேசணும்னு தோணல, அவ்வளவுதான். என்ன இல்ல சொல்ற? ஏன் எதுவும் பேச தோணல? விடுங்க. அது எப்படி விட்டுறது? புருஷன்கிட்ட பேச தோணலன்னா எப்படி? ஒரு உண்மையை சொல்லட்டுமா? சொல்லு. உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில ஆம்பளை புள்ளன்னு வந்து நிப்பீங்க. அத பத்தியே பேசி பேசி என் மனசை உடைக்க போறீங்க. எதுக்கு இங்க வீண் வம்பு? ஏன் இல்ல இப்படி சொல்ற? உண்மை தானே சொல்றேன். நீங்க பேசி பேசி என்ன காயப்படுத்த போறீங்க. அதான் பயமாவே இருக்கு. நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு மனுஷன் தனக்கு ஆம்பளை புள்ள வேணும்னு ஆசைப்படுறது தப்பா? அது என்ன கொலை குத்தமா? சாதாரண விஷயம். அத நான் சொல்லும் போது நீ ஈஸியா எடுத்துக்கிட்ட என்ன பிரச்சனை? நானும் பாத்துட்டேன். நீங்க எல்லாரும் என் விஷயத்துல எப்படி நடந்துக்கிறீங்க தெரியுமா? நான் என்ன பேசினாலும் மறுத்து பேசுறீங்க. நான் சாதாரணமா பேசினா கூட வித்தியாசமா பாக்குறீங்க. என் கோவத்தை தூண்டுறீங்க. நான் கோவத்துல ஏதாவது பேசினா இவன் இருக்கேன் பைத்தியக்காரன் பட்டம் கட்டுறீங்க. இப்ப புதுசா இந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? பாத்தியா நான் என் பக்கத்துல இருக்கிற நியாயத்தை அமைதியா சொல்லிட்டு இருக்கேன். நீ இந்த மாதிரி எல்லாம் பேசினா எனக்கு கோவம் வரத்தானே செய்யும். இப்படி யோசிச்சு பாரு. நான் ஆம்பளை பிள்ளை வேணும்னு சொல்றேன். நீ என்ன சொல்லணும்? ஆமாங்க நமக்கு ஆம்பளை பிள்ளை வேணும்னு சொன்னீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. நீ என்னடானா வீம்புக்குனே நான் சொல்றத மறுத்து பேசுற. எனக்கு டென்ஷன் ஆக தானே செய்யும். நான் டென்ஷனா ஏதாவது சொல்லிட்டா இவன் இப்படி தானே ஒரு முத்திர குத்திடுறீங்க. இது என்ன நியாயம்? இத பாருங்க, நீங்க உங்க சைடுல மட்டும் தான் பேசுறீங்க. பின்ன என் சைடுல இருக்கிற நியாயத்தை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. என் நியாயத்தை நான் தானே சொல்லி ஆகணும். ஆம்பளை பிள்ளை வேணும்னு ஆசைப்படுறேன். அது ஒரு சின்ன ஆசை. அதே அசிங்கமான விஷயம் மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க. ஆம்பளை பிள்ளை வேணும்னு ஆசைப்படுறதுல ஒண்ணும் தப்பு இல்லைங்க. நாளைக்கு எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தா நான் அதுகிட்ட பிரியமா நடந்துப்பேன். ஆனா நீங்க அப்படியா? பொம்பளை குழந்தைய வேணாம்னு சொல்றீங்க. பொம்பளை குழந்தை வேணாம்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் சொல்றீங்க பாருங்க. அதான் அருவருப்பா இருக்கு. அத கேட்கவே எனக்கு தாங்க முடியல. நான் ஒன்னும் தப்பா சொல்லல. இன்னைக்கு உலகம் அப்படி இருக்கு. உங்களோட அசிங்கமான நினைப்புக்கு உலகத்தை சாட்சி இழுக்காதீங்க. பொண்ணு பிறந்தா இப்படி எல்லாம் ஆகும்னு அசிங்கமா நினைக்கிற நீங்க உங்களை பெத்த பொம்பளையே எப்படிதான் நிம்மதியா இருக்க விட்டீங்களோ. கை நீட்டிட்டீங்கல்ல. இந்த நிலைமையில இருக்கிற பொண்டாட்டிய எந்த மனுஷனும் கை நீட்டி அடிக்க மாட்டாங்க. முதல்ல நீங்க என்ன பத்தி நினைச்ச நினைப்புனால என் வாழ்க்கை சீரழிச்சு போச்சு. இப்ப இதாங்க மிச்சம். ஒரு உண்மையை சொல்லட்டா, எனக்கு இப்ப இந்த நிமிஷம் தோணுது எனக்கு ஆம்பளை புள்ள பிறக்கவே கூடாது. எனக்கு வேணவே வேணாம்.
செல்வம், தேங்க்ஸ். செல்வம், உங்க அண்ணனை பாத்தீங்களா? பார்த்துட்டு தான் வரேன். உல கொதிக்கிற மாதிரி கொதிச்சிருப்பானே அந்த முட்டைக்கண்ணை. கொதிக்காம இருப்பாரா? புடிச்சு கத்துனாரு. செல்வா, நான் எப்பவுமே உன் பக்கம் தான் நியாயம் பேசுவேன். ஆனா இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மாணிக்கம் பேசுறதுதான் கரெக்ட். நீயும் என்ன புரிஞ்சுக்க மாட்டாதானே? அதான் புரிஞ்சுக்கிட்டேனே. ஏப்பா, நம்ம குடும்பத்துடைய நிலை என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நின்னீங்க, நல்லாவா இருக்கு? பாட்டி, நான் இத பேசி பேசி அழுத்து போயிட்டேன். இனி இத பேச விரும்பல, விட்டுறியா?